2 லட்சம் சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துட்டேன். ஏன்டா இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தாங்க, நான் ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன். இந்த 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கு, நான் என்னெல்லாம் தப்பு செஞ்சேன், ஏன் அந்த தப்பு நான் செஞ்சேன், எனக்கு ஏன் இப்போ இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை போட்டு ரொம்ப திட்டிக்கிறேன். ஏன் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் முக்கியமாக யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். எல்லாருமே வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் பல்லவி விலாக்ஸ். நான் தான் உங்கள் திவ்யா. இந்த 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துட்டேன். ஏன்டா இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தாங்க, நான் ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன். இந்த 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கு, நான் என்னெல்லாம் தப்பு செஞ்சேன், ஏன் அந்த தப்பு நான் செஞ்சேன், எனக்கு ஏன் இப்போ இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை போட்டு ரொம்ப திட்டிக்கிறேன். ஏன் இப்படியெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் முக்கியமாக யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். எல்லாருமே வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் செஞ்சு இந்த தப்பை நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்றதுக்காக இது பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்காக இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். வீடியோ முழுசாக பார்க்கலாம் வாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து ஜனவரிக்கு முன்னாடி வரைக்கும் வந்து வெறும் 10,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட தான் இருந்தாங்க. சரி, அது இல்லாமல் சரியாக வியூஸும் போகலை, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சும்மா என்னோட ஃபேஸ்புக்கில் முன்னாடி ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் போட்டு 1-2 வீடியோஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எடுத்து சும்மா ஃபஸ்ட்டு இமேஜஸ் மட்டும் போட்டேன். ஒரு 4-5 இமேஜஸ் எடுத்து போட்டு நானே பாட்டு க்ரியேட் பண்ணி போட்டேன். ஓகே, ஓரளவுக்கு நல்லா போச்சு. சரி, அந்த வீடியோஸ் எடுத்து போடுவோமேன்னு சொல்லிட்டு அதுவும் போட்டேன். கொஞ்சம் வீடியோஸ் நல்லா போக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃபேஸ்புக்கில் இருக்க எவ்வளோ வீடியோஸ்க்கு அவ்வளோ ஒன்றா போட்டுகிட்டே வந்து வியூஸ் நல்லா போக ஆரம்பிச்சு. சரின்னு டப்புன்னு என்ன பண்ணேன், இன்ஸ்டாகிராம் சைடு வீடியோஸு, அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க இல்லையா, ஒரு சில வீடியோஸ் சென்டிமெண்ட்டாக இப்போ நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்ககிட்டலாம் கேட்டு டவுன்லோட் பண்ணி அதை இன்ஷாட்டில் போட்டு எடிட் பண்ணி அப்படி தான் அந்த வீடியோ போட ஆரம்பித்தேன். வீடியோ செம்மையாக போச்சு. ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், சித்ரா அவங்களோட வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த ஒரு வீடியோக்கே எனக்கு வந்துட்டு ஒரு நாள்லேயே 2 மில்லியன் கிட்ட அந்த வீடியோ வியூஸ் போச்சு. ஒரு நாள்லேயே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட அந்த மாதிரிலாம் வந்துட்டாங்க. ஒரு 2 மந்த்துக்குள்ளேயே வந்துட்டு எனக்கு 1 லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஃபஸ்ட்டுக்குள்ளேயே வந்து எனக்கு 1 லேக் மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. வியூஸும் நல்லா போயிட்டு இருந்தது. அப்போது எனக்கு உடனே எதுவுமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 2 மந்த் நல்லா போயிட்டு இருந்தது. மானிசேஷன் வந்து போன வருஷம் ஜூலை மாதம் மானிசேஷன் ஆச்சு என்னோடய சேனல் வந்துட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாலர் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. இந்த வீடியோஸ்லாம் போட டாலர் டப்புன்னு ஏறிக்கிட்டே வந்தது. அப்படி எனக்கு கரெக்டாக ஏப்ரல் 22 இந்த வீடியோஸ்லாம் போட ஏப்ரல் 22 எனக்கு வந்து $250 என்னவோ $234 ஏதோ ஒன்று வந்தது. எனக்கு சரியாக அப்போ ஞாபகம் இல்லை. அந்த டாலர்ஸ் வந்தது. ஃபஸ்ட் மந்த் சேலரி ஏப்ரல் மந்த் வாங்கிட்டேன். சேலரி வாங்கினா அடுத்த 2வது நாளே காப்பிரைட் வந்துருச்சு எனக்கு வந்து. ஏன்னா நான் போட்டது எல்லாமே சினிமா வீடியோஸ், அப்புறம் இந்த இன்ஸ்டாலேருந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே. ஸோ ஒரிஜினல் கண்டென்ட்டு அவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேர கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா. ஸோ அதுக்கான டைமில் இந்த 2 மாதம் அவங்க போய் அந்த வீடியோ அவங்க ரீச் ஆனோடனே எல்லாருமே காப்பிரைட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு காப்பிரைட் வந்தது ஏப்ரல் 26 24 சரியாக தெரியல. அப்போது வந்தது 7 days டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த ட்ரைனிங் பீரியட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப சரி நான் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், வேணாம் இதுக்கப்புறம் போட வேணாம். நிறைய யூடியூபர்ஸ் டெக் சேனல்ஸ் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரிலாம் போடாதீங்க, நீங்கள் எவ்வளோ தான் சப்ஸ்கிரைபர் லேக் காண திடீர்னு ஒரு நாள் சேனல் காணாமல் போய்ட்டு அது உங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நானும் இந்த காப்பீட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் யோசித்தேன். நம்மளும் வந்து இந்த தப்பை பண்ணுறது நம்ம பண்ணக்கூடாது, இதுக்கப்புறம் ஓன் வீடியோவே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நானே கொஞ்சம் இந்த காமெடி வீடியோஸ் 1-2 ஓன் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன், ரிமிக்ஸ் வீடியோஸ்லாம். பார்த்தா திரும்ப டாலர் சுத்தமாக ஏறவே இல்லை. சரி, நடா இது போன மாதம் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இந்த மாதம் தான் கொஞ்சம் கை நிறைய சேலரி வாங்கணும், திரும்ப இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஏதோ மனசு தைரியத்தை வர வச்சுட்டு திரும்ப வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டே இருந்தேன். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மே பாதியிலே நினைக்கிறேன், சரியாக டேட் ஞாபகம் இல்லை. மே பாதியிலே வந்து பார்த்திங்கன்னா 2nd காப்பிரைட் வந்துடுச்சு. அது ஒரு நார்த் சைடு வீடியோ ஒன்று, அதை எடுத்து போட்டிருந்தேன். அவங்க வந்து எனக்கு காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 2 lakhs கிட்ட எனக்கு அதுக்குள்ளே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. மேலெல்லாம் எனக்கு 2 lakhs கிட்ட 170 கிட்ட எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. 2nd காப்பிரைட் வந்துச்சு. திருப்பி நாளைக்கெல்லாம் திடீர்னு சப்போஸ் நாளைக்கே கூட 3வது காப்பிரைட் வரலாம். டோட்டலாக சேனல் போகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. யூடியூப் சைடில் அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டாங்க.
டெலீட் பண்ணதுக்கப்புறம் சரி நானும் என்னோடய சைடில் ஜஸ்ட் டெலீட்டேன்னு மட்டும் அது ஒரு இது மட்டும் இருக்கும். அதே அந்த சைடு நானும் டெலீட் பண்ணிட்டேன். அப்புறம் திரும்ப தோணுச்சு எதுக்கு நம்ம அந்த வீடியோக்காரங்களோட ஐடி வந்து எனக்கு மெயில் வந்துருந்தது. அவங்களுக்கே ஸ்ட்ரெயிட்டாக மெயில் பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி சுச்சுவேஷனாக தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், ஸோ ப்ளீஸ் உங்களோட காப்பீட் கொஞ்சம் திரும்ப எடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பட் அதுக்குள்ளே நானும் என் சைட் டெலீட் பண்ணி யூடியூப் சைட் டெலீட் ஆகிடுச்சா. ஸோ அவங்க திரும்ப வாங்கினாலான்னு எனக்கு தெரியல. சப்போஸ் வாங்கினாங்கன்னா ரொம்ப நன்றி. ஆனால் அதுக்கப்புறம் செகண்ட் காப்பீட் வந்துச்சு. 90 டேஸ்னு டைம் வந்தது. ஆனால் என்னால் அந்த வீடியோஸ் போடாமலாம் இருக்க முடியல. இப்போ நான் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை, நல்லா தான் இருக்குது சேனலு. இருந்தாலும் மனசுக்குள்ளே திக்குன்னு ஒரு பயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 காப்பீட் வந்துடுச்சு. இப்போ இன்னொரு காப்பீட் எப்போ வருமோன்னு சொல்லிட்டு அந்த செகண்டரி காப்பீட் வந்த உடனே என்ன பண்ணிவிட்டேன், நான் போட்ட 3/4 வீடியோஸ் எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் இருக்குது. ஏன்னா அந்த வீடியோஸில் கொஞ்சம் $1-2 என்ன தான் நம்ம மனுஷங்க தானே, பேராசை சும்மா விடுமா, அதெல்லாம் $1-2 சும்மா வந்துகிட்டே இருக்குது. எப்பயோ போட்டது தான் சார். அதெல்லாம் அந்த கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் வச்சுருக்கேன். அதுவும் மேபி இந்த மந்த் லாஸ்ட்டுக்குள்ளே வந்து டெலீட் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி வந்து சினிமா வீடியோஸ் அப்புறம் அங்கங்கே பார்க்குற மற்ற பிளாட்ஃபார்மில் இருக்க வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு தான் எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனாங்க. இப்போ இதனால் உங்களுக்கு என்ன ஆச்சு, அதான் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். கரெக்டு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சினிமா வீடியோஸ் போட்டால் மட்டும்தான் வியூஸ் போகுது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா என்னை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுருக்க எல்லாருமே வந்து பெரிய யூடியூப் சேனலுங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் பெரிய யூடியூப் சேனலுங்க. யார் அவங்களான்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே சினிமா வீடியோஸ் எடுத்து போடுறவங்க. இப்போ நான் வீடியோஸ் போடுறேன் சினிமா வீடியோஸு, இந்த வீடியோவை அப்படியே அவங்க காப்பி பேஸ்ட் பண்ணி அவங்க சேனலில் கொஞ்சம் எடிட் பண்ணி அப்படியே போட்டுப்பாங்க போல இருக்குது. ஸோ அதுக்காக வந்து அவங்க அப்படியே எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குது. அந்த மாதிரி வச்சு நம்ம அந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் மட்டும் தான் வியூஸ் போகுது. மற்ற வீடியோஸ் நான் லாங் வீடியோஸோ இல்லை லைவ் வீடியோஸோ இல்லை ஷார்ட்ஸ் வீடியோஸோ எதுவும் போட்டாலும் போகல. லைவ் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்க வியூஸ் சுத்தமாக வரல. என்னடா 2 லட்சம் பேர் வச்சுருக்க, ஒரு 100 பேர் கூட வியூஸ் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்டில் எடுத்து செக் பண்ணால் அப்போ தான் தெரியுது எல்லாருமே வேறு சேனல் வச்சுருக்க பெரிய சேனல்காரங்க எல்லாருமே வந்துட்டு. ஸோ அவங்க வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் சினிமா வீடியோஸ் எங்கே இருக்கோ அதை எடுத்து வீடியோஸ் போட தான் ட்ரை பண்ணுவாங்க. நம்மளுக்காக லைவில் வந்து உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா, டைம் கிடையாது. இப்போது நான் லாங் வீடியோஸ் போட்டாலும் போடுறதில்ல, ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டாலும் போடுறதில்ல, லைவ் போட்டாலும் போடுறதில்ல. இப்போ இந்த 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு ஒரு யூஸ்மே, ஜஸ்ட் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இல்லைன்னா நான் சில்வர் பட்டன் கூட வரல. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி 2 காப்பீட் வந்துச்சு இல்லையா, சாரி எனக்கு சில்வர் பட்டன் கூட வரல. இப்போ இந்த சப்ஸ்கிரைபர் 2 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா சொல்லிக்கலாமே தவிர அதனால் எனக்கு ஒரு யூஸுமே இல்லை. என்னதான் இருந்தாலும் எதை சொல்லுவாங்கல்ல, சிறுக மேலே போகணும், ஒரு அடியை மேலே போனால் டப்புன்னு கீழே விழுந்துடும் சொல்லிட்டு அந்த நிலமை தான் எனக்கு. ஒரு 2 மாதத்துலேயே அவ்வளோ மேலே போயிட்டு ரொம்ப ஹைட்டில் போயிட்டேன். ஆனால் அவ்வளோ ஹைட்டில் போய் அது எனக்கு ஒரு யூஸும் கிடையாது, டப்புன்னு கீழே விழுறா மாதிரி தான். நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு நம்ம டேலண்டால் வந்து முன்னேறணும், அடுத்த வீடியோ எடுத்து போட்டு முன்னேறணும் அப்படின்னு நினச்சோம்னா இதுதான் நிலமை. என்னோடய நிலமை உங்களுக்கு வரக்கூடாது. என் நிலமைன்றதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அடுத்த காப்பீட் எப்போ வரும் பயந்து இருக்கு. அடுத்த காப்பீட் இருந்ததுன்னா இந்த 2 லட்சம் சப்ஸ்கிரைபரில் ஒன்றுமே டோட்டலாக என் சேனலே போயிடும். நான் மற்ற அவங்க சப்ஸ்கிரைபர் நான் ஆல்ரெடி வெறும் வச்சு நான் 10,000 சப்ஸ்கிரைபர் மட்டும் இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்து டோட்டலாக நான் 2-3 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கேன் இந்த சேனலுக்காக. ஃபுல்லாக இது எல்லாமே போயிடும். இந்த தப்பை வந்து நீங்கள் யாரும் செய்யாதீங்க. ஸ்டார்டிங் நம்மளுக்கு வந்து அது பெரிய இன்ட்ரெஸ்டிங் ஆர்வமாக இருக்கும், நல்ல வியூஸ் வருது, நல்லா சப்ஸ்கிரைபர் வராங்க, நல்லா ரெவென்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டப்புன்னு எப்போ நம்ம கீழே விழுந்துடும் நம்மளுக்கே தெரியாது. ஸோ வந்து இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. பொறுமையாகவே கொஞ்சமாக பொறுமையாகவே அடி மேலே அடி வச்சு ஏணி மேலே ஏறி நம்ம மேலே வருவோம், சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம். நான் அனுபவப்பட்டது தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். தேங்க்யூ. வீடியோ பற்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.